அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்பு. தமிழக உளவுத்துறை மீது அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார். அதிமுக தலைவர்களின் செல்போன்களை ஒட்டு கேட்க இஸ்ரேலில் இருந்து உளவு செயலி வாங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 40 கோடி ரூபாய் செலவில் உளவு செயலி வாங்கப்பட்டு உளவு பார்க்கப்படுவதாக புகார். கன்னியாகுமரி தக்கலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. குமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நந்தினி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. கோவையில் பொதுக்கூட்டத்துக்கு செல்லும் முன்பாக கடையில் இனிப்பு வாங்கி சென்ற ராகுல் காந்தி. தனது மூத்த அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்காக வாங்கி சென்று கொடுத்ததாக நிகழ்ச்சி பதிவு. தனக்காக கடையேறி சென்று சகோதரர் ராகுல் வாங்கி கொடுத்த இனிப்பால் மனம் நெகிழ்ந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஜூன் 4ஆம் தேதி இனிப்பான வெற்றியை நிச்சயமாக ராகுலுக்கு தருவோம் என்றும் உறுதி. குடியுரிமை திருத்த சட்டம், புதிய வேளாண் சட்டம், உதய்மின் திட்டம் போன்ற பாஜகவின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல். எடப்பாடி பழனிசாமியை தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என திமுக குற்றச்சாட்டு. கவுன்சிலர் கூட ஆக முடியாத அண்ணாமலை அதிமுகவை அழிக்கப் போகிறேன் என ஆணவத்திமிரில் பேச வேண்டாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல, நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப, எப்படி எல்லாம் பேசுறீங்க பாரு. அப்போதைய காங்கிரஸ் அரசு மிரட்டியதால் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்தது திமுக. தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து பேசிய அண்ணாமலை குற்றச்சாட்டு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார், ஆர்ப்பாட்டம் பண்ணலாமான்னு எந்திரிக்கிறார். உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா 2G கேஸ்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார். அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் 2024 அது நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு டிடிவி தினகரன் வசம் மொத்தமாக அதிமுக வந்துவிடும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்கப் போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. தேர்தலில் போட்டியிட கான்ட்ராக்டர்களாக பார்த்து சீட் வழங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே கட்சி நடத்துவதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓபிஎஸ்க்கு பிரச்சாரம் செய்வதற்காக ராமநாதபுரத்துக்கு அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசு பொருட்கள் எதுவும் இல்லாததால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். தேர்தல் பத்திரம் மூலம் 656 கோடி ரூபாய் பெற்றது குறித்து திமுகவின் பதில் என்ன? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. அதிமுக டிடிவி வசம் வந்துவிடும் என கூறுவதற்கு அண்ணாமலை என்ன ஜோசியரா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி. எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்குறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தார். விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணமோ பொருட்களோ எதுவும் இல்லாததை அடுத்து பிரச்சாரத்திற்கு புறப்பட்டு சென்றார். இந்தியாவுக்கு தேவை சுயமரியாதைக்காக பிரதமர் தானே தவிர மோடி போன்ற சர்வாதிகாரி அல்ல. திருச்செந்தூரில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். மானமான சுயமரியாதை காரணம் இருக்கணுமா? ஒரு மானமிகு சுயமரியாதை காரணம் பிரதமரா தேர்ந்தெடுக்கணுமா? இல்ல ஒரு இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி திரு மோடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? வந்து எட்டி பார்த்தாரா? புயல் வந்தது எந்த எட்டி பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? 2021 பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு பேச்சு. விஜயகாந்தை இழந்து மனதில் துக்கத்தை வைத்துக் கொண்டு கூட்டணி தர்மத்துக்காக 35 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. துக்கம் வேதனை என் மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் கூட்டணி தர்மத்திற்காக நான் 40 தொகுதிக்கு போய் வந்துட்டேன். 35 தொகுதி இரட்டை இலை சின்னம், 5 தொகுதி முரசு சின்னம். அரியலூரில் சிதம்பரம் விசிக வேட்பாளர் திருமாவளவன் தீவிர பிரச்சாரம். பாஜகவை தூக்கி எறிய நாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு துணையாக இருக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பு. மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். ராகுல் காந்திக்கு அண்ணன் அவர்கள் உற்ற துணையாக இருப்பதை போல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழக வாக்காளர்கள் உற்ற துணையாக இருப்போம். அதற்காக 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். பரப்புரையில் ஆவேசமாக பேசியதால் கண்ணில் இரத்த கசிவு ஏற்பட்டு காயம்பட்டுள்ளதாக சீமான் பேச்சு. தம் கண்ணை விட இந்த மண்ணை நேசிப்பதாக கூறி பெரம்பலூர் நாதாக்க வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. எனக்கு கண்ணிலே காயமாகி ஆவேசமாக பேசுவதில் இரத்த கசிவு ஏற்பட்டு கண் சிவந்து போனது. உலகத்தில் இருக்க என் உறவுகள் எல்லாம் துடித்தார்கள். நான் சொன்னேன், என் கண்ணை விட நான் பிறந்த என் மண்ணுதான் எனக்கு முதன்மையானது என்று சொன்னேன். தமிழின துரோகி அண்ணாமலை, RSSன் அடிமை அண்ணாமலை. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். செய்தவர் மோடி. இந்த நாட்டை பின்னுக்கு செல்ல போடுகின்ற இயக்கம் பாஜக. அதனுடைய முகமாக துரோகத்தனமாக இங்கு ஒரு அண்ணாமலை செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். தமிழின துரோகி அண்ணாமலை, தமிழினத்துக்கு துரோகி. தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை என 1000 கொடுத்து மாமியார் மருமகளுக்கு இடையே சண்டை ஏற்படுத்திவிட்டனர். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி குற்றச்சாட்டு. அதுல இந்த குடும்பத்துல இப்ப இந்த 1000 கொடுக்கறது கூட எல்லாம் மாமியார் மருமகள் சண்டை வர்ற மாதிரி அதை பங்கு போடுற பிரச்சனை வந்துச்சு. வீட்டுல எல்லா ஊர்ல இந்த 1000 கொடுத்து சண்டை விட்டாங்க.
இல்லை எனக்கு இது சேர்த்து உனக்கு சேர்த்துன்னு மாமியார் மருமக பிற வீட்டில் இருக்கிறவங்க நாத்துனா இப்படி அவங்களுக்குள்ளே தகராறு ஆயிடுச்சு. கன்னியாகுமரியில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பிரச்சாரம். கையில் வடையை ஏந்தி இதுதான் மோடி சுட்ட வடை என கூறி வாக்கு சேகரிப்பு. நிர்மலா சீதாராமன் ஒரு பொய், அவர் சொல்லும் எதிலும் நேர்மை இல்லை. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் விமர்சனம். அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க பாருங்க, நிர்மலா சீதாராமன் ஒரு பொய், அவர்கள் வார்த்தையில் நேர்மை இல்லை. தென்சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டோட்டல் வேஸ்ட். அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சனம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட். ஸோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோட ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட், பிளஸ் திமுக அரசு அதனுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வேஸ்ட். ஆகும்போது இவங்க தான் டோட்டலி வேஸ்ட். திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம். 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என கூறி விசிட்டிங் கார்டை வாக்காளர்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பு. கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தியாகதுர்கம் ஒன்றியத்தில் 2வது நாளாக தீவிர பரப்புரை. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தீவிர பிரச்சாரம். மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பு. மக்களோட வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக அவங்க பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்க ஒரு தலைவன் பாடுபட வேண்டும், ஒரு தலைவன் செயல்பட வேண்டும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த 10 வருஷத்துல ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இந்த பிரதமர் மேல, இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் மேல? இல்லை. தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது மகள் சங்கமித்ரா தீவிர பிரச்சாரம். அம்மன் கோவிலில் வழிபட்ட பின்னர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த நிலையில் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு. மறக்காம 6ஆம் நம்பர் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடணும். சேலம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை இளநீர் வெட்டி கொடுத்து வாக்கு சேகரிப்பு. மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பரப்புரை. $15 லட்சம் வேண்டுமா? ஸ்கேன் பே PM என பிரதமர் மோடியின் புகைப்படத்துடன் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களால் பரபரப்பு. திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பண்ணை பட்டியல் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என புகார். தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிர்ப்பு. நாமக்கல்லில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கணக்கில் வராத 80 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் உறவினர் வீடுகளில் வருமான வரி சோதனை. பணம், பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை. நெல்லை பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் நூதன முறையில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதாக புகார். திமுகவின் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான TPM மைதீன் கான் தேர்தல் கண்காணிப்பு அலுவலகத்தில் மனு.
பிரபல ஆன்லைன் கேமர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். तो जब आपको ये सूचना मिली होगी तो क्या लगा आप लोगों को? इस मोमेंट तक यकीन नहीं हो रहा था कि ये कुछ होने जा रहा है ऐसा. नहीं पहले मिलेंगे फिर ही हम लोग सेलिब्रेट करेंगे क्योंकि मालूम नहीं कैसे कब. हाँ ऐसे आजकल तो फेक की दुनिया है ना. सर अभी भी नहीं लग रहा है कि आप सामने. अच्छा होने दीजिए. मेरे को यकीन नहीं हुआ पहली बात. இந்தியாவில் தான் குறைந்த கட்டணத்தில் இணையதள சேவை வழங்கப்படுவதாக பெருமிதம். வேலை வாய்ப்பின்மை குறித்து பேசுவதை விடுத்து பிரதமர் கோவிலுக்கு செல்வதை பற்றி மட்டுமே பேசுகின்றனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 200 இடங்களை தாண்டாது. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆருடன். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் தும்குரு தொகுதி பாஜக வேட்பாளர் சோமண்ணாவை ஆதரித்து பிரச்சாரம். மாநில பாஜக தலைவர் விஜயேந்திர மற்றும் முன்னாள் முதல்வர் குமாரசாமி உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பு. சந்திரயான் திட்ட வெற்றி சாத்தியமானதற்கு காரணம் நேரு அமைத்த அடித்தளங்களே. இன்னும் எத்தனை ஆண்டுகள் காங்கிரஸை குறை கூறுவீர்கள் என பாஜகவிற்கு பிரியங்கா காந்தி கேள்வி. பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரின் நிலை என்ன என முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்வி. அச்சமில்லாமல் யாரும் வீட்டிற்கே சென்றதில்லை என்பதற்கு நானே சாட்சி என பேச்சு. தெலங்கானா மாநிலம் அசாமாபாத் நகரில் ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி பிரச்சாரம். தக்பீர் நகர், அல்ஜுபைல் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தொடர்ந்த மேல்முறையீடு. வரும் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. வேலூர் டாஸ்மாக் குடோனிலிருந்து மதுபானங்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. பெட்டியோடு மதுபானத்தை எடுத்துச் செல்ல முயன்ற நபரை துரத்திய ஊழியர்கள். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து ஏமாற்றியதாக புகார். தலைமறைவாக இருந்த ஆனழகன் மணிகண்டன் கைது. விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.